நீங்கள் நேற்றைக்கு ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய ஒரு வீடியோவை காண இருந்தது. அதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது, ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறத தாண்டி என்ன ப்ரொஃபைல் இருக்குது, அதை தூக்கி போட்டுட்டு எங்கள் தலைவரை அவரால் எதிர்கொள்ள முடியுமா, எங்களை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்லாம் சவால் விட்டிருந்தார். நீங்கள் இவர் என்னவோ இந்த இனத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக பல ஆண்டுகள் போராடி சரி சென்றவர் போலவும், இவர் கண்டிராத சிறைகள் கிடையாது, இவர் கண்டிராத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, போராட்ட களங்கள் கிடையாது, நீங்கள் எல்லா கொள்கையையும் கரைத்து குடித்து ஏதோ அரசியல் ஞானி போல இவர் இன்றைக்கு இருப்பது போல கற்பனையில் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் விசிகாக்குள்ளே போனார். விசிகாக்குள்ளே போனபோது இவர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைலின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் சேர்த்து கொள்ளப்பட்டார். நீங்கள் அதன் பிறகு இப்போது விஜயோடு பயணிப்பதும் அந்த தகுதியால் மட்டும்தான். மற்றபடி தனிப்பட்ட ஆதவ அர்ஜுனுக்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்கள் பல ஆயிரம் கோடிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு காசுகளை இறைச்சி இதை பண்ணலாம். தனிப்பட்ட ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய கொள்கை தெளிவு என்ன? ஒரு 10 நிமிஷம் பெரியாரியம் பேச முடியுமா அவரால்? அம்பேத்கரியம் பேச முடியுமா? அம்பேத்கரியம் பேசுவார். எந்த அளவுக்குன்னா, அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் நீங்கள் காலம் முழுவதும் சண்டை நடந்துச்சு, 2 பேர்த்துக்குமே கொள்கை முரண் இருந்துச்சுங்கிறதே தெரியாமல் ஒரு பக்கம் அம்பேத்கர் படம், இன்னொரு பக்கம் காந்தி படம் வச்சுட்டு தான் முன்னாடி பேட்டி கொடுப்பார். இவருடைய அரசியல் தெளிவு இந்த அளவுக்கு தான். ஆக இவருடைய இன்றைய நிலைமைக்கு காரணம் 100% அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி சொத்து மட்டும்தான். ஆக அதை தூக்கி போட்டு நீங்கள் வாங்கலேன். இப்போது விஜய்க்கு நான் எந்த செலவுமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கான எல்லா செலவுகளையும் இவர் தான் முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டார். ஆக இப்படி காசால விளையாண்டு இன்னைக்கு தனக்கான ப்ரொஃபைலை உருவாக்கி வச்சுட்டாரே ஒழிய, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அப்படிங்கிறத எடுத்துட்டா இவர் இன்னைக்கு 0. நீங்கள் உதயநிதி அவர்கள் ஆரம்பத்தில் வந்தது ஸ்டாலின் அவருடைய மகன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் அவர் அரசியலில் பயணித்து இன்றைக்கு திமுகங்கிற அந்த கட்சியை, இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு தன்னை தினம் மெருகேற்றி கொண்டு நீங்கள் கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இருக்கார். ஆனால் நாளைக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பல ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் போயிருச்சுன்னா ஆதவ அர்ஜுன் யார்? இன்னைக்கு ஆதவ அர்ஜுனுக்கு கூட இருந்து முகஸ்துதி பாடக்கூடிய ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். அதே போல் ஆதவ அர்ஜுன் அவர்களை ஆதரிப்பதற்கு இன்னைக்கு புதுசாக பல முற்போக்கு கட்சிகள் இருந்தெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ அர்ஜுன் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறார். அவர் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர். நீங்கள் அதில் விஜய் படம் போடலாம். அந்த தம்ப்நெயில்ல ஆதவ அர்ஜுன் வர்றார். ஆதவ அர்ஜுன் எதன் அடிப்படையில் வர்றார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆக அந்த பணமெல்லாம் நாளைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கலைன்னா ஆதவ அர்ஜுன் 0. ஆனால் உதயநிதி அப்படி கிடையாது. கட்சி அவருடைய கட்சி, அவர் பின்னாடி இன்னைக்கு கட்சி நிற்கிது. ஆக அடுத்தவங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னாடி நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்களுடைய தகுதி என்பது வெறுமனே பொருளாதாரம் மட்டும்தான், பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வைத்து மட்டும்தான். இன்றைக்கு விஜய்க்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆக அந்த கோடிகள் இல்லாட்டி இன்னைக்கு நீங்கள் யார்? ஆக இவர் என்னவோ தன்னை பெரிய தியாகி போல கருதி கொண்டு, பெரிய தத்துவ விஞ்ஞானி போல, கொள்கையிலே கரைத்து குடித்த அதிமேதாவி போல பேசிக்கொண்டிருக்கார். ஆக உண்மையில் நீங்கள் யார்? உங்களுடைய இன்றைய நிலைமைக்கு எது காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டா
உங்களால் அடுத்தவரை நோக்கி உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அதை அவரே ஆய்வு செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.